வணக்கம் நண்பர்களே. இப்ப எல்லாம் பல இடங்கள்ல பேட் ஃப்ளூ அதாவது பறவை காய்ச்சல் பத்தின நியூஸ் அதிகமா வந்துட்டே இருக்கு. பலருக்குமே இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா, பேட் ஃப்ளூ இருக்கும்போது என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடக்கூடாது? முட்டை சாப்பிடலாமா? சிக்கன் சாப்பிடலாமான்னு இப்படி நெறைய சந்தேகங்களுக்கு சரியான பதில் தெரியாம பயந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சில உணவுகள தற்காலிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணினா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோல பேட் ஃப்ளூ பரவுற காலத்துல சாப்பிடக்கூடாத 5 முக்கியமான உணவுகள பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடைசியில நான் சொல்லப் போற ஒரு விஷயம் உங்களோட உடல் நலத்தை பாதுகாக்க கண்டிப்பா உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் ஃப்ளூனா என்னன்னு பார்ப்போம். பேட் ஃப்ளூனா பறவைகள்ல இருந்து பரவுற ஒரு விதமான வைரஸ் நோய். இதுக்கு H5N1 வைரஸ் தான் காரணமா இருக்கு. இந்த வைரஸ் பொதுவா கோழி, வாத்து, காடை அப்புறமா பறவைகள்ல தான் அதிகமா இருக்கும். அதனால தான் பேட் ஃப்ளூ காலத்துல சில உணவுகளை கவனமா சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நாம அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு என்னன்னா ஹாஃப் பாயில் எக். நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஹாஃப் பாயில் எக், சாஃப்ட் பாயில் எக், ஆம்லெட்ல ஃபுல்லியா குக் ஆகாம சாப்பிடுறது இதையெல்லாம் பேட் ஃப்ளூ காலத்துல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன் தெரியுமா? முட்டைய ஃபுல்லா வேக வைக்கலைன்னா அதுல இருக்கிற வைரஸ் ஃபுல்லா அழியாது. அதனால முட்டைய ஃபுல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அதாவது உள்ள இருக்கிற மஞ்சள் கரு கூட சாலிடா நல்லா வெந்திருக்கணும். பேட் ஃப்ளூ பரவுற காலத்துல அடுத்த முக்கியமான உணவு என்னன்னா சரியா சமைக்காத சிக்கனை ஃபுல்லா வேக வைக்காம சாப்பிட்டா வைரஸ் உடலுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிக்கனை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். சிக்கன் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். பிங்க் கலர்ல இருக்கக்கூடாது, பிளட் வரக்கூடாது, ஃபுல்லா குக் ஆகி இருக்கணும். ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்ல சில சமயம் சிக்கன் ஃபுல்லா குக் ஆகாம இருக்கலாம். அதனால இந்த காலத்துல வெளியில சிக்கன் வாங்கி சாப்பிடுறத குறைக்கிறது நல்லது. மூணாவது முக்கியமான உணவுனா ரா எக் சேர்த்த உணவுகள். உதாரணமா ஹோம்மேட் மயனஸ், சில இனிப்பு வகைகள், புரோட்டீன் ஷேக்குகள் இதுல எல்லாம் சில சமயம் ரா எக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரா எக் மூலமா வைரஸ் பரவுற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால பேட் ஃப்ளூ காலத்துல ரா எக் பயன்படுத்துற ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்ட பறவைகளோட இறைச்சி, அதாவது கோழி, வாத்து, காடை இவைகளை சுகாதார பரிசோதனை இல்லாம வாங்கினா பிரச்சனை வரலாம். அதனால நம்பகமா இருக்கிற கடையில இருந்து தான் வாங்கணும். சில இடங்கள்ல சுகாதார பரிசோதனை இல்லாத கோழிகள் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிடுறது ஆபத்து. பேட் ஃப்ளூ காலத்துல கடைசி முக்கியமான விஷயம் அன்னோன் சோர்ஸ் சிக்கன் இல்லைன்னா எக்ஸ், அதாவது தெரு சந்தையில ஹைஜீன் இல்லாத இடங்கள்ல இருந்து வாங்குற சிக்கன் இல்லைன்னா முட்டை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு கூட தெரியாது. அதனால சர்டிஃபைட் ஷாப், அதாவது நல்ல ஹைஜீன் இருக்கிற கடையில இருந்து வாங்குறது தான் பாதுகாப்பானது. அடுத்ததா கவனிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு வழிகளை பத்தி பார்ப்போம். பேட் ஃப்ளூ காலத்துல பயப்பட தேவையில்லை. இந்த சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணினாலே போதும். முட்டைய நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. சிக்கனை நல்லா குக் பண்ணுங்க. ரா எக் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. கிளீன் ஷாப்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. குக்கிங் பண்ணும்போது ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த சிம்பிள் பிரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணினா பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.